இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தருங்க இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க. நல்லா இருக்கு. ரெண்டு சாங்குமே ரொம்ப அருமையா இருக்கு. யூடியூப்ல இருந்து ஒரு சில திறமையானவங்களை எடுத்து உள்ள வந்து நடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா. நான் வந்து காலர் டியூனை வச்சு இன்னொரு லவ் பண்ண போறேன். எதிர்பார்க்க முடியாத கிளைமேக்ஸா இருந்துச்சு. இன்னொரு ஊமை ஒலிகளாக இருக்கும் என்று சஸ்பென்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அதாவது பொதுவாக இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ஓடணும்னா அதுக்கு யூடியூபர்ஸு மீடியாக்கள் தான் காரணம். அவர் ஒரு புதிய தயாரிப்பாளர், அது மட்டும் இல்லை இசையமைப்பாளர் டாக்டர் சங்கர் கணேசில் இருந்து உருவானவர் வி.கே. சுவாமிநாதன் ராஜேஷ். ரொம்ப நல்லா இருந்துச்சு மெலடியா. ஆனால் அந்த கூட நடித்த அந்த பின்னணி கொடுக்குறவருடைய சவிதாவோட அம்மா வருது ஸ்ரீஜா, அவங்க தான் அந்த டூயட்டு அவங்க எப்படி தாங்கியிருக்காங்கங்கிறது படம் பார்த்தப்பறம் தான் எனக்கு தெரியும். கடைசி தோட்டா படத்துக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். ராதா ரவி சார், அதுக்கப்புறம் வனிதா, குஷி, பையாபுரி அண்ணன், கொட்டாச்சி, அதுக்கப்புறம் நாங்கள் நடிச்சிருக்கோம். ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. இன்றைக்கி சினிமா படங்கள் எடுத்து ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். அது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. காட்ஸ் கிரேஸ், ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட ஆதரவு வேணும். இந்த படம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சதுன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ்கள், என்ன மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்காலம் இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவர் தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு, நவீன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம். ஸோ இது எல்லோரும் தயவுசெய்து பார்த்து உங்களோட ஆதரவை கொடுத்து இந்த டீமை உங்கள் வீட்டு பிள்ளைங்களா நினச்சி என்கரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. தோட்டாவை இதுக்கு முன்னாடி நாளே நான் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தருங்க இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க. என்னோட தங்கச்சி, என் தோழி, என் குட்டி பிசாசு வனிதா விஜயகுமாரும் இருக்காங்க இதில். அண்ட் நான் ஃபுல் படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. நவீன் குமார் டைரக்டர் வந்து கண்டிப்பாக நான் பாராட்டணும். என்னன்னா ஈச் ஃப்ரேமில் தெரிஞ்ச முகமாக தான் வச்சுருக்காரு. யாரும் தெரியாத ஆர்டிஸ்ட் இவங்க யாருன்னு தெரியலையேன்ற மாதிரி இல்லை. ஸோ அந்த வகையில் ஐ எம் ஆக்சுவலி அப்ரிசியேட்டிங் நவீன் குமார். ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட சுவாமிநாதன் ராஜேஷ் இஸ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். ரெண்டு சாங் இருக்குது. அதில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சாங் நல்லா இருந்தது. நான் இந்த சம்மருக்கு உண்மையிலே கொடைக்கானல் போனால் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஆப்டாக சூட் ஆகும். வந்து இனிமேல் நான் வந்து காலர் டியூனை வச்சு இன்னொரு லவ் பண்ண போகிறேன். ஓகேயா பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு சாங்குமே ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு சாங் வந்து ஒரு மெலோடிஸாக ஒரு ரொமான்டிக் சாங் இருக்கு. ரெண்டுமே சூப்பராக இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எப்படி ஒரு நல்ல கண்டென்ட் படங்களை வந்து மக்கள் நல்லா கொண்டாடுவாங்களோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு முயற்சியாக நவீன் ப்ரோ இது ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ நானும் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். யூடியூபராக இருந்துட்டு வந்து அடுத்த சினிமாவில் வந்து கால் பதிக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்காம தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்ல இருந்து ஒரு சில திறமையானவங்களை எடுத்து உள்ள வந்து நடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா. சின்ன கேமரா நடிச்சுட்டு அப்புறம் பெரிய கேமரா பார்த்து இல்லை கேமரானால ஒன்று தான் இருக்கு. நிறைய கேமரா இருக்குன்னா பட் ஆனால் சின்ன கேமராவுக்கு பெரிய கேமராவுக்கு வித்தியாசம் இருக்கு. சின்ன கேமரா கொஞ்சம் தள்ளி இருக்கும், பெரிய கேமரா வாய் பக்கத்துல இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. அதில் நல்ல ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ராதா ரவி சார் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க ராதா ரவி சார். அப்புறம் நம்ம ஸ்ரீ சார் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வனிதா விஜயகுமார் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பாருங்க, இந்த படம் ரொம்ப கிராண்ட் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல த்ரில்லிங்காக இருக்கு. சஸ்பென்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து காமெடியாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நிறைய காமெடியும் இருக்கு. நல்ல ஃபேமிலியாக பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பாருங்க, நல்ல படம். ஆனால் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கு. படத்தில் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் சரி, அந்த நகைச்சுவையும் சரி, அந்த மரணம் நடக்கக்கூடிய காட்சிகளும் சரி மிக சிறப்பாக இயக்குனர் நவீன்குமார் அவர்கள் இயக்கியுள்ளார்கள். எப்படி ஊமை விழிகள் மாணவர்கள் மத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஆபாவானான் அரவிந்தராஜ் கூட்டணியை போல நவீன்குமார் இயக்கத்தில் இந்த படம் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. இதில் வந்து நான் எம்எல்ஏவா ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இசையமைப்பாளர்
அருமை அண்ணன் ராஜா சுவாமிநாதன் அவர்களுக்கும் இயக்குனர் நவீன்குமார் அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் இன்னொரு ஊமை ஒலிகளாக இருக்கும் என்று நன்றி. கடைசி தோட்ட படம் இதுல நான் வில்லியா பண்ணிருக்கேன். டைரக்டர் என்ன சொன்னாரோ, சுத்தி உள்ளவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை ஒரு மீட்டருக்கு தாண்டாம ஒழுங்கா பண்ணிருக்கேன். ரொம்ப சஸ்பென்ஸா இருந்துச்சு. யூசுவலா மூவி பாத்தீங்கன்னா ஃபுல்லா சஸ்பென்ஸ் கொண்டு வந்து சஸ்பென்ஸை கடைசியா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டே ஒரு ட்விஸ்ட் சொல்லிட்டு அது எப்படி வந்து ஃபைனலா நம்ம எதிர்பார்க்க முடியாத கிளைமேக்ஸா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு கடைசித்தோட செலிபிரிட்டி ஷோ. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ராதாரவி சார் 51 வருஷம் சினிமா பயணத்துல இருந்திருக்காங்க. அவரோட படம் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு லீடு பண்ணிருக்காங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப பெரிய பட்ஜெட்ல வர படம் ஃபெயிலியர் ஆகுது. ரொம்ப சின்ன பட்ஜெட் ரப்பர் பந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட் 3-5 எல்லாம் கம்மி பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க. பெரிய ஹிட் கொடுத்துருக்கு. மஞ்சுமேல் பாய்ஸ் நிறைய படம் அந்த மாதிரி அந்த வருஷத்துல இந்த படமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுத்துருக்க ஒரு நல்ல படம். பட் ரொம்ப நல்லா ஹிட் கொடுக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நடிச்சவங்க நாமளே வந்து இந்த படம் நல்லா இருக்கு, வந்து பாருங்க அப்படி இப்படின்னா கோபமாக சொல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை கொண்டு போய் நீங்கள் சேருங்க. இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ யூடியூப்ல பிராங்க் பண்ணுறது இதெல்லாம் வேற. பட் ஆனால் சினிமாவில் வரும்போது ஒரு சின்ன படப்படப்பு இருக்குதான். எவ்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் ஈல்ட் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை திரும்ப பார்த்தாதான் என்ன மாதிரி நியூ கமர்ஸ்க்கு இன்னும் நிறைய